ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் உலக நிகழ்வுகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா பாபர் மசூதி, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு தெரியும் பாபர் மசூதி 92 இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கேஸ் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நமக்குன்னு தனியாக ஒரு இடத்த கொடுத்து அங்கே தான் கட்ட சொல்லியிருந்தாங்கன்ட்டு அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் 6 அன்று நடந்துச்சு. ஏன்னா வருஷம் பார்த்திங்கன்னா பாபர் மசூதியை நினைவு தினம் அன்னைக்கு ஒரு வருத்தம், ஒரு கவலை எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கும் முஸ்லீம்களுக்கு. அதனால இந்த வருஷம் அதனுடைய கவலை போகக்கூடிய விதமாக பாபர் மசூதியை கட்டக்கூடிய பணியை ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது நிறைய வீடியோக்கள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூஸ்லாம் அதுதான் போயிட்டு இருந்துச்சு. குழந்தைகள், பெரியவர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்லையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. கல்லை தூக்கிட்டு மண்ணை தூக்கிட்டு எல்லாருமே அடிக்கல் நாட்டு விழாலாம் நல்லபடியாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல இடங்கள்ல இன்னும் அதிகமாக நம்ம பள்ளிவாசல் கட்டுவோம். இடிக்கப்பட்டது ஒன்றாக இருந்தாலும் கட்டப்படுவது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணாங்க, அதை பற்றியும் பேசினாங்க. அதே மாதிரி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணி போய் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி கட்டப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று சின்னமாக இன்னும் மக்களுக்கு தொழுகக்கூடிய இடமாக அது வரப்போகுது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை வருடம் கழிச்சு அந்த இடத்துல இப்போ கட்டப்படக்கூடிய அந்த இடத்துல அந்த பாபர் மசூதி அப்படிங்கிறது அதோடைய பெயரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலிம்களை கூட்டிகிட்டு நிற்க வச்சு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய வீடியோ வெளியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதுவரையும் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுலேருந்து அதற்காக பாங்கு சொல்லவில்லை, அதற்காக பார்த்தீங்கன்னா தொழுகை நடத்த முடியவில்லை. அங்கே எல்லாமே அந்த இடமும் போச்சு, அங்கிருந்த மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பல வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 92 நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடத்துக்கு 30க்கும் மேற்பட்ட வருடத்தை தாண்டி இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடிக்கல் நாட்டி ஆரம்பிச்சிருக்காங்க வேலையை ஆரம்பிச்சு மட்டும் இல்லாமல் அங்கே பாங்கு ஓசையும் இப்போ கேட்டிருக்கு. அங்கே பாங்கு சொல்லப்பட்டதை கேட்டு எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப வியந்து சத்தம் கேட்டு வந்திருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இங்கே பணி முடிஞ்சதுக்கு பிறகு தொழுகை நடத்தப்படும். பாபர் மசூதி அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வோடு சேர்ந்திருக்கும். அதனால அதை எல்லாருமே இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த கட்டுமான பணி எப்போ முடியும், அது எப்போ பார்த்தீங்கன்னா முழுமையடைந்தாங்க நம்ம தொழுக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பள்ளிவாசலுடைய அழைப்பான பாங்கு வேற சொல்லப்பட்டுருச்சு. பாங்குனா என்னது, தொழுகைக்கான அழைப்புன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்ட போகிறோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறோம், இனி தொழுகிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க. சுபஹானல்லாஹ். ரொம்ப நாள் கழித்து நடந்தாலும் சரி பலருக்கும் அது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. நிச்சயமாக அதற்காக நம்ம துவா செய்து கொள்ளணும். அது வேகமாக நடக்கணும், சரியாக நடக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான மக்கள் தொழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் அதை லேசாக்கி வைப்பானாக. இன்னும் இங்கே மட்டும் கிடையாது, எங்கேயெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கோ அங்கெல்லாம் சரி, அங்கெல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஒரு திருப்தியாக ஒவ்வொரு நாளுடைய தொழுகையுமே நடத்தப்படணும், பாங்கு சொல்லப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம துவா செய்துக்கணும். இன்னும் பல இடங்களில் பள்ளி வசதிகள் கூட இருக்காமல் இருக்குது. அவர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த பள்ளியை, அல்லாஹுடைய இல்லத்தை கட்டித்தரணும். அதற்கும் பலரும் முன் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம துவா செஞ்சுக்கணும். ஏன்னா இடிக்கப்பட்டதை கட்டுவதே போன்று இல்லாத இடத்துல கட்டுறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அவர்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா பள்ளி இல்லாமல் நிறைய பேர் தூரமாக இருக்கிறதுனால தொழுகை போகாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் பள்ளி பார்த்திங்கன்னா நமக்கு கை கட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறது அவசியமாக இருக்குது. அப்போ தான் நம்மளுடைய இபாதத்தை நம்ம சரி வேற செய்து வர முடியும். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஒரு சதக்காவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.